ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா விஸ்டா காரில் கீழே அடிபட்டு லோயர் ஆர்ம் ஃபுல்லாக பெண்ட் ஆகி டயர் வந்து பாடி பக்கம் வந்து ஒதுங்கி இருந்துச்சு. 2 விரலாம் வந்து கேப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 விரல் வந்து கேப் இருக்கணும். லெஃப்ட் சைடு வந்து 4 விரல் கேப் இருந்துச்சு. ரைட் சைடில் வந்து 2 விரலாம் கேப் இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்ததில் கஸ்டமர் இதில் வந்து அடிபட்டு லோயர் ஆர்ம் பெண்ட் ஆகிருந்துச்சு. இதனால் என்ன கம்ப்ளைண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து அலசிக்கிட்டே வரும். ஒன் சைடு வந்து இழுத்துக்கிட்டே ஓடும். இதனால் என்ன ஆகும்னா டயர் தேய்மானம் ஆகும். ஸோ கஸ்டமர் வண்டியை வந்து ரெக்கவரி பண்ணி தான் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்தல லோயர் ஆர்ம் அசம்பிளி வந்து ஃபுல்லாக வந்து இது வந்து நம்ம தட்டி போட முடியாது. லோயர் ஆர்ம் அசம்பிளி வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. கஸ்டமர் சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இதில் லோயர் ஆர்ம் வந்து ஓய் தான் ஃபிட் பண்ணுறோம். என்கே மோட்டார்ஸ்னால மேக்ஸிமம் வந்து ஓய் தான் ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிட்டுக்கப்புறம் வந்து டயர் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் பெண்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். லிங்க் ராடு மற்ற எல்லாமே வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை. லோயர் ஆர்ம் மட்டும் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அலைன்மெண்ட் வந்து கம்பல்சரி பார்க்கணும். வண்டியில் வந்து அடிபட்டாலே வந்து கம்பல்சரி வந்து அலைன்மெண்ட் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விரல் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். நம்ம ஒர்க் ஷாப் வந்து கரெக்டாக மதுரை பசுமலை சௌராஷ்டிரா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. என்கே மோட்டார்ஸ்க்கு வாங்க சிறப்பான தரமான சர்வீஸ் பண்ணி தருவோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.